அண்மை செய்தி. யூடியூப் வீடியோக்கள் மூலம் பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டில் சென்னையை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னை காவல்துறையில சமூக வலைதளங்களை கண்காணிப்பதற்காக ஒரு பிரிவு இருக்கிறது. இதுல சமூக வலைதளங்கள் மூலமாக சட்டவிரோத நடவடிக்கைகளை ஈடுபடுபவர்களை இந்த குழு கண்காணிக்கிறது. அதன்படி இந்த குழுவினர் ராயப்பேட்டையைச் சேர்ந்த டாக்டர் ஹமீது உசேன் என்பவர் தனது யூடியூப் பக்கத்துல பல்வேறு வீடியோக்களை அவர் பதிவிட்டு வந்திருக்கிறார். அந்த வீடியோக்கள் இந்திய தேர்தல் அமைப்பிற்கு எதிராகவும் அதே போல தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடைய பேசக்கூடிய சித்தாந்தங்களை இவர் பேசி வந்திருக்கிறார் என்பதை தீவிரமாக கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அதன்படி இந்த ஹமீது உசேனை அவர் குறித்து விசாரிக்கும் பொழுதுதான் இவர் சென்னை ராயப்பேட்டையில மாடர்ன் எசென்சியல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கி அங்கே வாரம் வாரம் இவர்கள் கூட்டம் நடத்துவதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இவரது தந்தை அகமது மன்சூர், அவரது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் சேர்ந்து அங்கு வரக்கூடியவர்களுக்கு ரகசிய கூட்டங்கள்ல பல்வேறு பிரச்சாரங்களை தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் சட்டவிரோத நடவடிக்கை, ஊப்பா சட்டம் என்று சொல்வார்கள், அந்த சட்டப்பிரிவுல வழக்கு பதிவு செய்து இந்த 3 பேரையுமே கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் இசாப் உத் தஹிரி என்ற பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பை பொறுத்தளவுல இஸ்லாமிய கிலாஃபாத் சித்தாந்தத்தை இவர்கள் இதன் மூலமாக கொண்டு வருவது, அமல்படுத்துவது, அதற்காக ஆட்களை சேர்ப்பது என்ற நடவடிக்கையில இவர் ஈடுபட்டிருக்கிறார் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது கைது செய்யப்பட்ட 3 தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு இவர்கள் தொடர்புடைய வீடு, அந்த கூட்டங்கள் நடத்தி வந்த ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த கூட்ட அரங்கு, இங்கெல்லாம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறையில புதிதாக உருவாக்கப்பட்ட தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரும் இணைந்து இது தொடர்பாக தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த ஊப்பா சட்டம் பதிவு செய்யப்பட்டிருப்பதனால, சட்டவிரோத நடவடிக்கை என்ற சட்டப்பிரிவு பதிவு செய்யப்பட்டதனால தேசிய புலனாய்வு முகமை எனும் NIA தாமாக முன் இந்த வழக்கை விசாரிக்கலாம். இது பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்க்கக்கூடிய நடவடிக்கை என்பதனால சென்னை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாலும் NIA விரைவில் இந்த வழக்கை கையில் எடுத்து தீவிர விசாரணையில் இறங்கவும் இவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை அடுத்தடுத்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் ஈடுபடுவார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.